திருப்பாவை பாசுரம் 6. ஆண்டாள் நாச்சியார் முதல் 5 பாசுரங்களில் கண்ணனின் பெருமை, நோன்பின் நோக்கம் பற்றி கூறியிருந்தார். 6வது பாசுரத்தில் இருந்து, நோன்பிற்கு நீராட செல்லும் பொழுது சில தோழிகள் வராமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படியெல்லாம் சொல்லி எழுப்பினார்கள் என்பது பற்றி. புல்லும் சிலம்பினகான். அதிகாலையில் பறவைகளின் சத்தம் கேட்கவில்லையா? புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ? பறவைகளின் தலைவன் கருடனை வாகனமாக கொண்ட எம்பெருமான் கோயில்களில் அதிகாலை நடை திறக்கப்படும் பொழுது எழுப்பப்படும் சங்கின் நாத ஒலி உன் காதுகளில் விழவில்லையா? என்று கூறியும் தோழி எழுந்திருக்கவில்லை. பிள்ளா எழுந்திராய், பேய்முளை நஞ்சுண்டு. சீக்கிரம் எழுந்திரு, உனக்கொன்னு தெரியுமா? பூதகை என்ற அரக்கி விஷப்பால் கொடுத்து கண்ணனை கொல்ல முயற்சி செய்தபோது கண்ணன் அவளை அழித்து மோட்சம் கொடுத்தார். கள்ளச்சகடம் கலக்கு அழிய கால் ஒச்சி. சகடம் அப்படின்னா வண்டி. வண்டியினால் கண்ணனை கொல்வதற்கு வஞ்சகமாக வந்த அரக்கனை தூள் தூளாக சிதறும்படி காலால் எட்டி உதைத்தது உனக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லியும் ஆண்டாள் நாச்சியார் கேட்கவில்லை. வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், வெண்மையான ஆதிகேசவன் மேல் துயில் கொண்டு இருக்கும் எம்பெருமானை உள்ளத்தில் கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய். அவர்கள் மெதுவாக எழுந்து அரியென்ற நாமத்தை 7 முறை உச்சரித்தது உன் காதுகளில் விழுந்து உள்ளம் குளிரவில்லையா? என்று கூறி எழுப்புகிறார்கள்.